ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்வி குடில். இன்றைக்கி நம்ம குடிலில் வந்து முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிடுறேன். நான் வந்து 2 முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு கல்லுப்பு, அப்புறம் 3 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, வெந்தயம், மிளகாய் வத்தல், அப்புறம் எண்ணெய். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடான விட்டு கடுகு, வெந்தயம், உளுந்து எல்லாத்தையும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுது. இப்போ கடுகு, உளுந்து போட்டுக்கலாம். அது நல்லா பொரிய ஆரம்பித்தோடனே எடுத்து வச்சுட்டுருக்கிற வெந்தயத்தையே சேர்த்துப்போம். இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்ததுனால நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது கூடயே பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இது கூடயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அந்த முருங்கைக்காயும் இதிலே சேர்த்துப்போம். நான் வந்து 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் கட் பண்ணி, அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். அது கூடயே பார்த்திங்கன்னா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துப்போம். இதுலேயே நான் வந்து ஒரு சின்ன சைஸ் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம கொதி விட்டு எடுத்துக்கலாம். புளி தண்ணியில் முருங்கைக்காய் ஓரளவு அப்படியே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, அதையும் இதில் சேர்த்துப்போம். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா சாம்பார் பொடி, முருங்கைக்காய், உப்பு எல்லாத்தோடு சேர்த்து நல்லா வெந்து வரட்டும். முருங்கைக்காய் நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுத்தோம். நம்ம கொஞ்சம் நசுக்கி பார்த்தா இப்படி அமுங்கணும், அந்தளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பையும் அதில் சேர்த்துப்போம். நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவு துவரம்பருப்பு, அதாவது 150 கிராம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துப்போம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். கமகமன்னு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இது கூடயே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கிற கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். இது வந்து இட்லிலாம் பண்ணுறச்ச இந்த முருங்கைக்காய் சாம்பார் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, சேனை, இல்லை வடை, வத்தல், அப்பளம் இதை மாதிரி பொரிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட் அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம குடிலோடு இணைந்திருங்கள்.